மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் போயிட்டு இருக்கார். உடல் அவ்வளவு ஸ்டாலின் கேட்கிறாரு இந்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்கிட்ட, திரு உதயநிதி ஸ்டாலின் நடிச்ச படம் என்ன படம்? ஏதோ ஒரு படம் வச்சுக்க, அது எந்த படமா இருந்தா நமக்கு என்ன? அந்த படத்தை பத்தி கேட்கிறாரு ஸ்டாலின். என்னுடைய மகன் நடிச்சிருக்காரு, அது நல்லா இருக்குதா? துட்டு நிறைய வருதா? வசூல் நிறைய ஆகுதா? கழக தலைவன் படம் ஓடிட்டு இருந்தது. அப்ப ஸ்டாலின் கேட்கிறாரு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்கிட்ட, என்னுடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் நடித்திருக்கிறாரு, அந்த கழக தலைவன் படம் நன்றா ஓடுதா? நிறைய வசூல் இருக்குதான்னு. அப்பவும் பாருங்க, குடும்பத்தை பத்தி தான் அக்கறை இருக்குது, நாட்டு மக்கள் பத்தி அக்கறை இருக்குதா? ஒரு முதலமைச்சர் நடைபயணம் மேற்கொள்கின்ற பொழுது மக்களுடைய பிரச்சனை பேசினா ஒரு சிறந்த முதலமைச்சர். அப்போ குடும்பம் தான் கண்ணுக்கு தெரியுது. ஆக இப்படி குடும்பத்துக்காக வாழ்கின்ற முதலமைச்சரை வச்சு நம்ம என்ன செய்ய முடியும்? அதுவும் திமுகவில் ஒரு முதலமைச்சர் இல்ல, 4 முதலமைச்சர் இருக்கார். ஒன்னு திரு ஸ்டாலின், ஒன்னு உதயநிதி ஸ்டாலின், ஒன்னு சபரீஸ்வரன், இன்னொன்னு திரு ஸ்டாலினுடைய மனைவி திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்கள். இப்படி 4 அதிகார மையத்தை வச்சு தமிழ்நாட்டை வழி நடத்த முடியுமா? ஒரு முதலமைச்சருக்கே தாக்கு பிடிக்க முடியல. இந்த 4 முதலமைச்சர் தமிழ்நாட்டை அலங்கோலப்படுத்திக் கொண்டிருக்கின்ற காட்சி தமிழகத்திலே பார்க்கப்படுகிறது. ஆகவே தமிழ்நாட்டை காக்க வேண்டும் என்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று வர வேண்டும். அப்பொழுதுதான் தமிழ்நாட்டை காக்க முடியும். அதோட ஸ்டாலின் போற பக்கமெல்லாம் அண்ணா திமுக ஆட்சியில ஒன்றுமே செய்யல. அண்ணா திமுக ஆட்சி 2 ஆட்சியில் ஒரு குற்றத்தை சுமத்துகிறார். அண்ணா திமுக ஆட்சி வெளிச்சத்தை கொடுத்த ஆட்சி தமிழகத்திற்கு. சிலவற்றை நான் இங்கே குறிப்பிடுகிறேன். 3650 கோடியில பொள்ளாச்சி திண்டுக்கல் என்கட்சி சாலை சிறப்பான சாலைகளாக அமைத்து மத்திய வாதாடி போராடி நிதி பெற்று சாலை அமைத்து கொடுக்கப்படுகிறது. 600 கோடியில பொள்ளாச்சி கோவை காங்கிரஸ் சாலை. நொய்யலாறு 230 கோடி மதிப்பில் புனரமைக்கப்பட்டது. 131 கோடி மதிப்பீட்டில் தொண்டாமுத்தூர் ஒன்றிய பகுதிக்கு பவானி கூட்டுக்குடி திட்டத்தை நிறைவேற்றணும்.